ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் வீடியோ. இது எல்லாமே ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருக்கேன். ஒன்று ரெண்டு வாங்குவேன், வாங்கி வந்து அவங்களே நீங்கள் வச்சுருங்க, மொத்தமாக எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு செட் ஆஃப் புக்ஸு. இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பபிள் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து தூக்கிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, இது வந்து ஹிலாரி மேண்டல் எழுதுன த மிரர் அண்ட் த லைட். இது வந்து ஒரு சீரீஸ். யூஸ்வலாக ஹார்ட் கவர்ஸ் எல்லாமே ஒரு 1000 2000 அந்த ரேட்டில் தான் வந்து புக் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். அப்படி இருக்கையில நமக்கு வந்து செகண்ட் ஹேண்டில், அதுவும் செகண்ட் ஹேண்ட் மாதிரியே இல்லை பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நியூ மாதிரி தான் இருக்குது. அதனால நான் இவங்கக்கிட்ட அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி யூகேலேருந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வந்து வாங்குறேன். அண்ட் இவங்க கிட்ட வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் புது புக்ஸ் வேற எதுவுமே நான் அவ்வளோவா வாங்கலை. சரி, இதுவே போதும் அப்படின்ட்டு இந்த ப்ரைஸில் கிடைக்குது. நான் வந்து தமிழ் புக்ஸ் கூட ரேட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே 300 400 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நிறைய புக்ஸ் படிக்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். த விச்சஸ் அட் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு, இதுவும் வந்து ஒரு ஃபேண்டசி நாவல். கவரும் அழகாக இருந்தது அவங்க கிட்ட, அதனால நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நான் வந்து அவங்களோட ரெகுலர் கஸ்டமர்னால ஒரு கிவ் அவே போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய லென்த்தியாக ஒரு கமெண்ட் போட்டேன். அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அதனால நான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன் புக்ஸு. நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன்னா, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த புக் வந்து போஸ்ட் கொலானியல் இந்தியா, அதாவது இந்த வெள்ளையர்கள் போனதுக்கு அப்புறம், இது வந்து ஒரு நோட்டபிளான ஒரு ஒர்க். கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்ஸில், இந்தியன் புக்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன். அதனால எனக்கு இது வந்து அவங்க கிட்ட கிடைச்சது, அதனால நான் வாங்கியிருக்கேன். இட் எண்ட்ஸ் வித் அஸ். எனக்கு வந்து இந்த ஆத்தர் வந்து அவங்கள பற்றி நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஆப் பண்ணி. அதனால இவங்க வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொமான்டசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தானே அப்படின்ட்டு சகஜமாக எடுத்துக்கிற விஷயம் கிடையாது. ஸ்பாய்லர் சொல்கிறேன், இது வந்து இது நான் படித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த கதையை கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த மாதிரி வயலன்ஸ் அதெல்லாம் நடக்கும்போது கடைசியில் இந்த பொண்ணு வந்து சகிச்சுக்கிட்டே போகிறா. ஆனால் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இது வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட்ஸ் வித் அஸ் அப்படின்ட்டு முடிக்கிறாங்க அந்த கதையை. அதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இது வந்து என் அக்காவுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா என் அக்கா வந்து இந்த புக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் புக் ஸ்டோரில் வேற எங்கே தேடினேன், கிடைக்கல. ஸோ இவங்ககிட்ட இருந்தது, அதனால செகண்ட் ஹேண்ட் புக் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டேமேஜெல்லாம் இருக்காது, புதுசு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அவங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து சல்மான் ரஷ்டி அவங்க எழுதின மிட்நைட்ஸ் சில்ட்ரன். இது வந்து ஒரு லிட்ரரி ஃபிக்ஷன் நாவல். இது வந்து எல்லாமே வந்து இந்தியன் லிட்ரேச்சர் அந்த இதில் வரும். கண்டிப்பாக படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இதை பற்றி நிறைய ஃபாரினர்ஸ் கூட நிறைய பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி நம்மளும் படிப்போம், நம்ம இந்தியன் நாவல் தானே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து கர்ஸ் ஸோ டார்க் அண்ட் லோன்லி. இது வந்து அந்த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் இருக்குல்ல, அதோட ரீடெல்லிங் மாதிரி வரும். இது ஒரு சீரீஸு. இது வந்து நான் படிச்சிருக்கேன், இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் செகண்ட் தேர்ட்லாம் நான் படிக்கலை. ஸோ இது வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. என்ன சொல்ல, நான் வந்து ஃபேண்டசி அவ்வளோவாலாம் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பெரிய சீரீஸ் அதுக்கு கமிட் பண்ணுறது எனக்கு முடியாத விஷயம். ஸ்டாண்டலோன் புக்ஸ் சொல்லுங்க, நான் அது எவ்வளோ வேணாலும் படிப்பேன். நான் சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அவ்வளோவா நிறையலாம் படித்தது கிடையாது. இப்போ இந்த டுவாலஜி 6 ஆஃப் க்ரோஸ் டுவாலஜிலே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் முடிக்கலை. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நான் சரி
சம்டைம்ஸ் பிடிச்ச புக் வந்து வச்சிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிச்சிருந்தாலுமே நான் திருப்பி இதை எடுத்து படிப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த சீரீஸையும் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். இதுவும் நான் படிச்சு முடிச்ச புக் தான். டேசி ஜோன்ஸ் அண்ட் த சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் பேண்ட். அதுல இருக்கிற ஒருத்தவங்கள பத்தி, டெய்ஸி ஜோன்ஸ் அவங்கள பத்தினது. இது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயத்த தான் எழுதியிருக்காங்க. ஆனா இது வந்து என்ன சொல்ல, ஒரு நான்ஃபிக் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. நிறைய இன்டர்வியூஸ் அதெல்லாம் வந்து அவங்கள பத்தின இன்சிடென்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்தது இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அமிதாப் கோஷ் அவங்களோட ஹங்க்ரி டைட். இதுவுமே வந்து படிக்க வேண்டிய இந்தியன் லிட்ரேச்சர். அதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம அவங்க கிட்ட நிறைய லிட்ரேச்சர் புக்ஸ் இருந்தது. அதனால நான் வந்து வாங்கிட்டேன், யோசிக்காம வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சேன். இது வந்து சுந்தர்பன்ஸ் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால்ல, அங்க செட் பண்ண ஒரு கதை. டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் படிக்கிறேன். அஸ்ஸாமை பத்தி 2 புக்ஸ் படிச்சேன். அப்போல இருந்து இந்த மாதிரி வேற வேற ஸ்டேட் அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வாங்கியிருக்கேன். நிறைய ஹார்ட் கவர்ஸ் வாங்கியிருக்கேன். அதனால தான் இந்த பேக்கேஜே ரொம்ப வெயிட்டா இருக்கு. இது வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக், ஒரு விமன் சென்ட்ரிக்கான ஒரு புக்கு. விமனை பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப், அவங்களோட எமோஷன்ஸ், அதை பேஸ் பண்ணின புக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். எடுக்க வந்துக்கிட்டே இருக்கிறது த வால்டு கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபேண்டசி நாவல் தான். ஸ்டாண்ட் அலோன் தான். இந்த ஃபேண்டசிலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற, ஐ மீன் இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இல்லை ஒரு வேற ஒரு உலகம் அப்படிங்கிறத விட இந்த 1940s நடக்கிறது, 1960s அந்த மாதிரி பாஸ்ட்ல அந்த காலத்து லைஃப் ஸ்டைல், அந்த காலத்து அந்த என்ன சொல்றது, அந்த கிராமங்கள், இந்த அந்த லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி எழுதுகிற நாவல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவும் அந்த மாதிரி ஒரு 1940s நடக்கிற கதை தான். வாங்கினதுக்கு இந்த கவர் தான். சம்டைம்ஸ் கவருக்காக புக் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கினது தான் இது. த சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங், ஃபிக்ஷன் மேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய நல்ல நல்ல லிட்ரேச்சர் புக்ஸ்லாம் நல்லா சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணது தான் இந்த புக். அதனால நான் வந்து இது ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துலையும் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது. ஸோ இது அதுவும் ஹார்ட் கவரில் கிடைச்சதுனால நான் வாங்கிட்டேன். இன்னும் இந்த ஒரு பேக்கேஜ் இருக்குது, இதையும் பிரிக்கலாம். ஆகஸ்ட் கிட்ட ஜெய்ப்பூர் போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே 1 நைட் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஆசை உங்கள் புக் ஸ்டோரை நேரில் போய் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ ஷெல்ஃப்ஸு, நிறைய நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய அவங்களோட கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நேரில் போய் பார்க்கணுன்னு ஆசை, பட் பார்க்க முடியலை. ஃபேண்டசி, இன்னொரு ஒரு ஃபேண்டசி. இது வந்து ஒரு டூவாலஜி. லே பார்டுகோ அவங்க எழுதின கிங் ஆஃப் ஸ்கார்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டா ரூல் ஆஃப் வில்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து அவங்களோட 6 ஆஃப் க்ரோஸையும் நான் முடிக்கலை. அது முடிச்சுட்டு கிரேசா வேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 புக்ஸோ 2 புக்ஸோ இருக்குமே, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாலி ரூனி அவங்க எழுதின பியூட்டிஃபுல் வேர்ல்ட் வேர் ஆர் யூ அப்படின்ட்டு. இவங்க எழுதின நார்மல் பீப்புள் நான் படிச்சுட்டு என்ன சொல்ல, ஒரு எதுவுமே கிடையாது அந்த புக்கில். நம்ம எதிர்பார்க்குற அந்த ட்விஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு போரிங்கான லைஃப், ஒரு 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு சீக்ரெட்டான லவ் ஸ்டோரி அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து பிடிக்கல அது என்னமோ. அதை வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ ஒரு எதுவுமே இல்லை, நாட் இன்ட்ரெஸ்டிங். அதனாலவே நிறைய பேர் வந்து அதை செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல. அதனால சரி அவங்களோட வேற ஏதாவது நாவல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக் வாங்கினேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை பற்றினது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற கதை. அது ஒரு ஃபேண்டசி. அண்ட் இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டியை பற்றினது. அதனால நான் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால நான் வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு லிட்ரரி ஃபிக்ஷன். இது வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அவங்களோட ஃபேமிலியை பற்றினது. இந்த புக் ஹாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி லிட்ரேச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். லிட்ரரி ஃபிக்ஷன் எடுத்துட்டேன்னா அதில் நான் அவ்வளோ விஷயம் இருக்கும்.
அண்ட் லைஃப்பை பற்றி, ஹியூமன் எமோஷன்ஸை பற்றி, சொசைட்டியை பற்றி, அந்த மாதிரி நிறைய வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து, வெவ்வேறு நாடுகள்ல இருந்து லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஃபேட்ஸ் அண்ட் ஃபியூரிஸ் அப்படின்ட்டு ஒரு மேரேஜ், அதில் நடக்கிற விஷயங்கள், அதுதான் கதைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபீமேல் ரேஜ் அப்படி அதை பற்றின ஒரு புக் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு லிட்ரரி ஃபிக்ஷன் பர்னிங் அப்படின்ட்டு மேகா மஜும்தார் எழுதுனது. இந்த புக் வந்து வேர்ல்ட் ஃபுல்லாகவே ஃபேமஸ். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை. புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொல்கத்தாவில் ஒரு ட்ரெயினில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதை வந்து யார் பண்ணது இது அப்படிங்கிறத பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு முஸ்லீம் பொண்ணு, அந்த பக்கமாக ரெகுலராக போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு வேளை வந்து ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 3 பேரை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர், அப்புறம் இந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட டீச்சர்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அதனால நான் இந்த புக் வாங்கினேன். இது படித்து பாருங்க, நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கோசியான கம்ஃபர்டியான ஒரு புக்கு, லிட்டில் பாரிஸ் புக் ஷாப் அப்படி. நெக்ஸ்ட் வந்துட்டு அகெயின் ஒரு ஃபேண்டசி, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபெல்லோஷிப் ஆஃப் த ரிங் அப்படின்னு. சின்ன பிள்ளைல நான் படம் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு கதை அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ சரி, ஒரு புக்காக படிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன், அதனால இதை வாங்கியிருக்கேன். எவ்ரிதிங் அண்டர், இதுவும் ஒரு லிட்ரேச்சர் தான் நினைக்கிறேன், லிட்ரரி ஃபிக்ஷன் தான் நினைக்கிறேன். இவங்க எழுதின இன்னொரு ஒரு புக் நான் படித்தேன், அந்த புக் பேர் தெரியலையே. இது ஒன்று தான் நான் வாங்கினதுலேயே புது புக், வர்த்தரிங் ஹைட்ஸ் அப்படின்ட்டு எமிலி ப்ராண்ட் எழுதுனது. பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து ஓம் கிளாசிக்ஸ் எடிஷன். ஸோ இது வந்து படிக்கணும்னு ரொம்ப வருஷமாக ஆசை, ஆனால் நான் இன்னும் என்னால் படிக்க முடியல. ஸோ பார்ப்போம் இந்த வருஷமாவது படிக்க முடியுதா அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த புக் ட்ராலி, அதோட அசம்பிளி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.